இரண்டாம் விதி இயக்க விதியை பற்றி பார்ப்போம். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் என்பதாகும். இந்த படத்தை பாருங்கள். m நிறை கொண்ட ஒரு பொருள் u என்ற ஆரம்ப திசை வேகத்தில் நேர்கோட்டில் பயணிக்கிறது. அதன் மீது t என்ற கால அளவில் f என்ற சமன் செய்யப்படாத புறவிசை அந்த பொருள் மீது செயல்படும் பொழுது v என்ற இறுதி திசைவேகமாக மாறுகிறது. உந்த மாறுபாடு டெல்டா ரோ ஈக்குவல் டு ரோ எஃப் மைனஸ் ரோ ஐ ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. இங்கு நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி விசை உந்தத்திற்கு நேர்த்தகவில் அமையும். F directional proportional to உந்த மாற்றம் by காலம். உந்த மாறுபாடு ஈக்குவல் டு mv மைனஸ் mu காலம் t. F directional proportional to open bracket mv minus mu close bracket by t. F equal to k m open bracket v minus u close bracket by t. k equal to 1 ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. F equal to open bracket 1 closing bracket m open bracket v minus u closing bracket by t. F equal to m open bracket v minus u closing bracket by t. முடுக்கம் a equal to திசைவேக மாற்றம் by காலம். a equal to open bracket v minus u close bracket by t. எனவே F equal to m பெருக்கல் a. விசை equal to நிறை பெருக்கல் முடுக்கம். விசை என்பது நிறை மற்றும் முடுக்கம் பொறுத்து அமைகிறது என்பதை இந்த விதியின்படி தெரிந்து